8 முறை அதிபர் தேர்தல் இலங்கையில் நடந்திருக்கு. இது 9வது தேர்தல். இந்த 8 முறையும் அதிபராக வந்த ஒவ்வொருவரும் ஒரு சிங்கள பேரினவாதி. யாரும் ஒரு ஜனநாயகமான சிங்களவர் யாரும் அல்ல. சரி, இப்போ இவர் வந்திருக்காரா இல்லையான்னு பார்ப்போம், அது வேற செய்தி. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலில் அதை விட முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. எப்படி 76 வெட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகு 77 பொது தேர்தலில் தமிழ் மக்கள் அந்த தீர்மானத்திற்கான ஒரு ஜனநாயக கட்டளையை வழங்கினார்கள். அந்த ஜனநாயக கட்டளையை சிங்கள அரசு மதிக்காமல் தான் என்ன பண்ணாங்கன்னா 6ஆம் திருத்தம் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ ஒருவேளை அனுரகுமார் 6ஆம் திருத்தத்தை நான் கைவிடப் போகிறேன்னு அறிவிச்சிருக்காரா, ராமகிருஷ்ணன் சொன்னாரா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அந்த அறிக்கை படிக்கலை. 6ஆம் திருத்தத்தை கைவிடும் தமிழர்களுடைய ஜனநாயக கோரிக்கை. ஏன்னா மக்கள் அளித்த கட்டளையை மறுப்பதற்கு சிங்கள அரசு கொடுத்த பதில் தான் 6ஆம் திருத்தம்.